லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழகத்தையே உலுக்கிய அஜித்குமாருடைய லாக்அப். ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க காவல்துறையிலேருந்து. இதை பற்றி எப்படி சார் நினைக்கிறீங்க? அது ஒரு பழமொழியாக ஒரு வாசகம் சொல்லுவாங்க. இந்த சுடுகாட்டு வைராக்கியம், பிரசவ வைராக்கியங்கிற மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு முறை சுடுகாட்டுக்கு போனால் வந்து நமக்கு வந்து சில ஞானோதயங்கள்லாம் தோணும். அப்பா நம்ம இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது, கடைசியிலுக்கு தான் வருவோம் அப்படின்னு. அதை மாதிரி இந்த மாதிரியான அதிர வைக்கிற சமூகத்தை வந்து பெரிய அளவில் வந்து கொந்தளிக்க வைக்கிற மரணங்கள்லாம் நடக்கும்போது அதிகார மையங்கள் இந்த மாதிரியான சில ட்ராமாஸை எல்லாம் வந்து இறக்கி விடுவாங்க. அதை மாதிரி இப்போ வந்து காவல்துறையில் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், அந்த தனிப்படை ஸ்பெஷல் டீம் அதெல்லாம் வந்து கலைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் வந்து கைதிகளை வந்து லாக்கப்பில் விசாரணை கைதிகளை வந்து இதில் வைக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரில. ஏதோ ஒரு வகையில் இப்போ சொல்கிறதுக்கு ஆமாம், அந்த வகையில் ஆறுதல். இது எல்லாத்தையும் விட இந்த நிலைக்கு வந்து அரசு வர்றதுக்கு இந்த வழக்கில் வந்து சிபிஐக்கு மாற்றுறாங்கல்ல, நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது. கடுமையான நேரடி அரசு மீது நேரடி விமர்சனங்களை நீதிமன்றம் வந்து வைக்குது. அது வரைக்கும் அசராமல் இருக்க அரசு வந்து அதன் பிறகு தான் வந்து இந்த மாதிரியான சரண்டர் நிலைக்கு வருது. உடனடியாக நீதிமன்றத்திட நம்ம வந்து ரொம்ப புனிதர்கள், பாருங்கள் நாங்கள் எவ்வளோ வந்து நேர்மையாக இது நடந்துக்கிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஸ்டாலின் அவர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த வகையில் ஒரு சரண்டர்னாலும் சரி, இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் சரி, நம்ம அதை வந்து சரி நடக்கட்டும், நல்லபடியாக நேர்மையான விசாரணை நடைபெறணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அதுக்கு அதோட அவர்கிட்ட அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள்ட்ட போய் ஃபோனில் அவர் கற்பன் இது பண்ணுறாரு, பேசுகிறாங்க. சாரி நடந்து போச்சுமா அப்படின்னு. இத்தனை சாரி சொல்வார்னு தெரில. ஏன்னா இந்த சாரி சொல்லி பழகிட்டா வந்து தொடர்ந்து சகஜமாயிரும். இவரே தான் வந்து ஏற்கனவே விக்னேஷா இதே மாதிரியான இதில் சட்டமன்றத்தில் வந்து பேசினார். அப்போ வந்து வேறு மாதிரி ஓட்டினார். கடைசியில் வந்து உண்மைகள்லாம் வெளியே வந்து அது லாக்அப் கொலை அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்த பிறகு அசிங்கமானது. இப்போ இந்த விஷயத்துலையுமே வந்து அந்த காணொலி வெளியே வரலன்னா, நீதிமன்றம் இந்த அளவுக்கு போட்டு வெளுக்கலன்னா இந்த இவர்களை வந்து வழி கொண்டு வந்திருக்க முடியாது. அமைச்சர் இதை லாக்அப் டெத்தே இல்லைன்னு சொல்றாரு. ஆமாம், அது அவர் ஏதோ ரகுபதி சட்டத்துறை இதெல்லாம் நடந்த பிறகுமே வந்து இந்த மாதிரிலாம் தெனாவட்டா பேசுகிறவங்கன்னா, இந்த காணொலி ஆதாரமும் சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் சமூக வலைதள பயன்பாட்டிலெல்லாம் வந்து கண்டித்து எழுதாமல் இருந்தாங்கன்னா, இவங்க பாரம்பரிய ஊடகங்களை வச்சு அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரியான ஒரு வழக்கமான ஒரு மரணங்கிற மாதிரி கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பொதுவான ஊடகங்கள் தான் வெளியே கொண்டு வந்தாங்க. ஆமாம், இது வந்து சமூக வலைதளங்கள் மூலம்தான் சாத்தியமானது. அது வேற வழியே இல்லாமல் தான் வந்து பாரம்பரிய ஊடகங்கள், அரசுக்கு ஜால்ரா அடிக்கிற ஊடகங்கள்லாம் வந்து இதை வந்து ஒரு டிபேட்டாக மாற்றுற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஒரு சம்பவம் ஒரு கொடூரம் நடக்குன்னா உடனடியாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் நின்று அரசை கேள்வி கேட்கணும். அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், எவன் வரட்டுனாலும் உட்காரட்டும், நாற்காலியை அரசு அதிகாரத்தில் உட்கார்ற நாற்காலியை கேள்வி கேட்கணும். அதான் சரியாக இருக்கும். அதான் ஒரு பத்திரிகையாளர் செய்ய வேண்டியது. ஊடகத்தினுடைய நிலை என்ன, பார்வை என்ன, அதான பாதிக்கப்பட்டவன் பக்கம் தான் நிற்பேன். நீ யாராவது எந்த நாற்காலில் வேணாலும் இருக்கு. ஆனால் வந்து அப்படியே ஒரு 2-3 நாள் வந்து அப்படியே உருட்டிக்கிட்டு வேறு ஏதாவது டாபிக்லாம் பேசினாங்க. ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையில் இறந்து போனது, அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம அது மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த அளவுக்கு அந்த சூழலுக்கு போயிருக்க கூடாது, அப்படியான ஒரு நிலை நடந்தது. ஆனால் இந்த மரணத்தில் அந்த மரணத்தை கொண்டு வந்து திமுக 200 வகுப்பிகள்லாம் வந்து அதை ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதான் இந்த மரணத்தை மறக்கடிக்கிறதுக்கு அதை வச்சு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து நீதிமன்றம் வந்து கடுமையாக இதில் வந்து இறங்கி அவங்க உத்தரவு போட்டது, அந்த காணொலிகள்லாம் வந்தது தான் அரசு வந்து இந்த நிலை சரண்டர் அடைஞ்சதுக்கு காரணம். இதுதான் மிக முக்கியமான காரணம். இதில் வந்து சரண்டர் ஆனாலும் சரி, இது இந்த சூழலை சமாளிக்கிறதுக்காக ஒரு கண் துடைப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா இவர்கள் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது அடுத்து வர ஆட்சிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்ல, தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும்ல. அதிமுக ஆட்சியில் தான் ஸ்டெர்லைட் படுகொலை நடந்தது. கொடூரமான சம்பவம். வேன் மேலே ஏறி நின்று குறியில சுடுற மாதிரி சுட்டுக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு பிள்ளை வந்து வாயில சுட்டுக்கொண்டாங்க. அதை அந்த அதிகாரிகளை நீங்கள் வந்து அடுத்து வந்து அவன் யூனிஃபார்ம் கலட்டி அவனை வந்து மிக கடுமையான ஒரு தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி நடக்காதுல்ல.
ஒரு அதிகாரி மேல இருந்து அதிகாரி இப்போ இந்த சஸ்பெண்ட் பண்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். சஸ்பெண்ட் பண்றது, ஆயுதப்படைக்கு மாத்துறதுங்கெல்லாம் வந்து சகஜமான, அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க சார். ஒரு ஒரு வாரம் ஆகும். சரி இப்போ இவங்க மாத்தும் போதே என்ன சொல்லுவாங்க, எப்பா வெளிய மீடியாலாம் வந்துட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் அடக்கி வச்சுக்க வேண்டியிருக்கும். அதனால ஒரு 1 மாசம் பொறுத்துக்க அப்பா, இல்ல 2 மாசம் பொறுத்துக்க அப்பா, இல்ல பழையபடி பார்த்துக்கலாம். அப்படி சொல்லி தான் மாத்துவாங்க. வேலைய இத விட்டு ஆ எடுத்தாதான். இதான் நடக்கும். ஆனால் நீங்க இந்த மாரியான சம்பவங்கள் உண்மையிலே உளப்பூர்வமாக அரசு இந்த விஷயத்துல மேற்கொண்டு இதுபோல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தால், இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட அதிகாரிகளும், உத்தரவிட்ட மேல் அதிகாரிகளும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை அரசு பாரபட்சம் இல்லாம எடுக்கணும். இப்ப இந்த அஜித்குமார் வழக்குல வந்து ஒரு மிக உயரிய பொறுப்புல இருக்கிற ஒரு அதிகாரி தான் வந்து இந்த வேலைய செஞ்சிருக்காருன்னு அரசியல் புரசல இவங்க பேசப்படுது. குடும்பத்தாரே கை நீட்டுறாங்களே. ஆமா. அவங்க சொல்லி தானே நாங்க ஆ செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்துக்காரங்க சொல்றாங்க ஒண்ணு. இங்க பொதுவா வந்து பத்திரிகை நண்பர்கள் வட்டாரத்தில பேசப்பட்ட தகவல், ஒரு உயர் அதிகாரி, உளவுத்துறை பணியில இருந்த ஒரு உயர் அதிகாரி. அவருடைய இல்லன்னா வந்து யோசிச்சு பாருங்க. இல்லன்னா நீங்க ஒரு காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா, உங்கள எவ்வளோ அலக்களிப்பாங்க. எந்தவித எஃப்ஐஆரும் இல்லாம ஒருத்தன தூக்கிட்டு போய் விசாரிச்சு, அடிச்சு, கொடூரமா அடிச்சு, கொல்ற அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, அப்ப மேலிருந்து வந்த அழுத்தம். அந்த மேலதிகாரி யாரு? அப்படிங்கிறதெல்லாம் வெளிய வரணும்ல. இந்த கீழ இருக்க ஆடுகள மட்டும் பலி கொடுத்துட்டு, நீங்க மேல இருக்கவங்கள விட்டுறக்கூடாதுல்ல. அப்ப அந்த மேலதிகாரிகள் வரணும், விசாரணையில வரணும். எல்லாம் வெளிய வரட்டும். அந்த பெண் யாரு? அந்த பெண்ணுக்கான பின்புலம் என்ன? ஏன் வந்து ஊடகங்கள் வந்து அந்த பெண்ண ஒரு பிரச்சனை ஆயிட்டுன்னா, அந்த ஆப்போசிட் ஆள் யாரு? அப்படிங்கிறத எவ்வளோ தோண்டி துருவுவாங்க. ஊடகங்களுடைய இதுவே என்னன்னா, பாதிக்கப்பட்ட பக்கம் நின்னு ஃபுல்லா அத கவர் பண்றாங்களே தவிர, அத பாதிப்பை ஏற்படுத்தின பக்கம் போயிட்டு, ஆமா. அத யாரு? வந்து ஃபோக்கஸ் பண்றதே இல்ல. மக்களுக்கு அத வெளிக்கொணர்றதே ஆமா. கிடையாது. எப்பவுமே நம்மளுடைய சரி. முகமே முழுசா அவங்க ஆமா. குடுத்த ஒரே ஒரு அந்த பைட்ஸ் மட்டும் தான் இருக்கு. எல்லார்கிட்டயும் அதுதான் இருக்கு. அது மட்டும் தான் இருக்கு. யார் அவங்க? கண்டுபிடிக்க முடியாதா? அப்ப என்ன பின்னணி? உண்மையிலே நகை தொலைந்ததா? அந்த நகை எங்க? அந்த நகை பையன் உயிர் போயிடுச்சு. இப்ப நகை எங்க? நகை வச்சாங்களான்னு தெரியலையே. நகை இருந்துச்சா? உண்மையிலே நகை வந்து இருந்ததா? நகை தொலைந்து போனதா? அல்லது வேற ஏதாவது டிராமா பண்றதுக்காக வந்து ஒரு நாடகத்த இப்படி தோற்றத்த உருவாக்குனாங்களா? அடுத்தடுத்து பல விசாரணைகள் இருக்கு. போக போக நடக்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. முழுமையான நேர்மையாக விசாரணை நடைபெறும் என்று நம்புவோம். ஆனால் அரசு உளப்பூர்வமாக இந்த விஷயத்துல தீவிரமாக இருக்கணும். காவல்துறையினர்ட்ட இந்த விஷயத்த கடுமையாக கடைபிடிக்கணும். நீங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி நடந்தால் அந்த உயர் அதிகாரிகளுக்கு, இதில ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு, காவல்துறை சார்ந்தவர்களுக்கு என்ன தண்டனை குடுக்கப்படும் அப்படிங்கிறது மே அடுத்து வரப்போறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். பாடமா இருக்கும். ஆனா நீங்க வந்து ஸ்டெர்லைட்ல ஈடுபடுறவங்கள்ல ஆரம்பிச்சு எவனையுமே ஒண்ணும் டச் பண்ணலையே. எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? அவங்கலாம் வந்து அ எங்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள்லாம் கூட குடுக்க மாட்டோங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வழக்கெல்லாம் போடுறாங்க சார். அது பின்ன நாட்கள் ஆக அதனுடைய வீரியம் தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சுருது. அப்படியே எந்த குறைஞ்சு வழக்குலயுமே அப்படி மறந்து போயிருவாங்க அப்படிங்கிறது தானே. அப்போ அரசு, ஆட்சி நீங்க அதிமுக ஆட்சியில இருந்து தான் நடந்துச்சு. உங்க ஆட்சி திரும்ப அந்த படுகொலையெல்லாம் பயன்படுத்தி ஃபெனிக்ஸு, ஜெயராஜ் படுகொலை பயன்படுத்துனீங்க. அதுக்கு ஸ்டெர்லைட் படுகொலை பயன்படுத்துனீங்க. இதையெல்லாம் உங்களுடைய தேர்தல் யுக்தியா மாத்தி தானே நீங்க அதிகாரத்த பிடிச்சீங்க. திரும்ப அந்த பிடிச்ச பிறகு அந்த அதிகாரி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க அது இன்னும் கூடுதலா உங்களுக்கு பாசிட்டிவா தானே இருந்திருக்கும். உங்களுக்கு ப்ளஸ்ஸா தானே இருந்திருக்கும். ஓ! அவங்க ஆட்சியில அவங்க தவறு செஞ்சாங்க. அந்த அதிகாரிகள இவங்க வந்து கடுமையா நடவடிக்கை எடுத்தாங்கங்கிறது பாசிட்டிவா தானே இருக்கும். ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? காவல்துறை விஷயத்துல ஏன் வந்து அந்த அதிகாரிகள பாதுகாக்கிறீங்க? அப்போ இப்ப நீங்க போடுற இந்த உத்தரவுகள வந்து நாங்க எப்படி நம்புறது? இதுவும் ஒரு டிராமா. அப்படிதான் தோணும். எதார்த்தம் அப்படித்தானே இருக்க முடியும். இது ஒரு டிராமா. இப்ப சரண்டர் ஆகுறீங்க. நீதிமன்றம் கேள்வி கேட்ட உடனே, கடுமையாக விமர்சிச்ச உடனே, நீங்க வந்து சரண்டர் ஆயி, நாங்கள் புனிதர்கள், பாருங்க நாங்க வந்து சிபிஐக்கு விசாரணை மாத்திட்டோம். அப்படின்னு நீங்க வந்து ஒரு டிராமா செட்டப் உருவாக்குறீங்க. அதோட அந்த குடும்பத்துக்கு ஃபோன போட்டு, அப்படி ஒரு தோற்றத்த உருவாக்கி அதுவும் அதிமுக இவங்கலாம் வந்து அடுத்த இந்த போராட்டம் வீரியமாகுது. இந்த போராட்டம் அடுத்த கட்டத்த நோக்கி போயிரும் அப்படிங்கிற பதட்டம் வந்தோனே தான் இந்த நிலை. அதாங்க. நீதிமன்ற கட்டணம், அடுத்தது அதிமுக. அவங்க ஆரம்பத்திலே இதுல இன்னும் தீவிரமா இருந்திருக்கணும். இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கணும். அதுல கொஞ்சம் சுணங்கிட்டாங்க. இப்போ திரும்ப அவங்க வந்து அத பிக்கப் ஆகுற மாரி வந்து உளவுத்துறை தகவல் குடுத்த உடனே தான் ஸ்டாலின் வந்து அத சிபிஐக்கு மாத்தி, அத அப்படியே முடிச்சு விடுறாரு. ஏதோ ஒரு வகையில அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். அடுத்தடுத்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கணுங்கிறது மிக முக்கியமானது. நன்றி சார். நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். மகிழ்ச்சி.